எந்த ஆணாவது தப்பு பண்ண ஒரு பொண்ணோட வாழ்ந்து நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு 2 குழந்தை இருக்குங்க, நான் குடும்பத்தை பார்க்கணும், அதனால நான் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்றேன் அப்படின்னு எந்த ஆணாவது சொல்லி நான் பார்த்ததே இல்லைங்க. ஓகேவா? இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு பெருமிதம் அந்த முகத்துல, என்னமோ தான் பெருசா சாதிச்சிட்ட மாதிரி. தப்பு 2 பேரும் தான் பண்ணாங்க. தப்பு பண்ண அந்த பொண்ணு பாவத்துக்கான சம்பளத்தை அனுபவிக்குது, பண்ண பாவத்துக்கு தான் அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. இல்லன்னே சொல்ல, அவங்க தப்பு பண்ணல அப்படின்ற பேச்சுக்கே வரல. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கான தண்டனையை தான் அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க தப்பே பண்ணலீங்களா? நீங்க 2 பேரும் என்ன 60ஆம் கல்யாணம் முடிச்சு அந்த ஒரு பெருமையோட 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து வருவாங்களே, 60 வருஷம் வாழ்ந்துட்டோமா நம்ம, அதனால நம்ம கெத்தா நடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் வாசலுக்கு வரீங்க. கொஞ்சம் கூட சுயமரியாதையா இல்ல. இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்க மேல அன்புலையோ ஆசையிலையோ திரும்ப வரல, உங்ககிட்ட வந்தா காப்பாத்தப்படுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்க கூட இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை எப்படி விட்டுட்டு போனாரு? நீங்க இப்படி இருந்ததுனாலதான் விட்டுட்டு போயிருக்காருன்றதுக்கு இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்ததுதான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். கொஞ்சோண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். கிலோ என்ன விலைன்னு கேப்பீங்கல்ல?